வணக்கம். ஒரு சூப்பர் ஸ்டார் படம், பல கோடி ரூபாய் முதலீடு, லட்சக்கணக்கான ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரிலீஸ்க்கு கொஞ்ச நாள் முன்னாடி அந்த படம் திடீர்னு நிறுத்தப்படுது. ஆமா, நாம ஜனநாயகன் படத்துக்கு ஏற்பட்ட நெருக்கடியை பத்தி தான் பேச போறோம். இதுக்கு என்ன காரணம்? வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம். சும்மா யோசிச்சு பாருங்களேன். கோடிக்கணக்குல பணம் போட்டு ஃபேன்ஸ் எல்லாம் டிக்கெட் புக் பண்ண ரெடியா இருக்கும்போது ஒரு படம் திடீர்னு வராதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதுதான் இப்போ ஜனநாயகன் படத்துக்கு நடந்திருக்கு. ஆனா எதுக்கு இந்த திடீர் தடை? இந்த மர்மத்துக்கு பின்னால உண்மையில என்னதான் இருக்கு? வாங்க கண்டுபிடிக்கலாம். பாருங்க, இந்த முழு பிரச்சனையும் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது, இந்தியால ஒரு சினிமா தியேட்டருக்கு வரணும்னா என்னென்ன நடைமுறைகள் இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இருக்காங்க, அதுதான் தணிக்கை வாரியம். சிபிஎஃப்சி, அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபில்ம் சர்டிஃபிகேஷன், நம்ம பொதுவா சொல்ற சென்சார் போர்டு. இவங்க கையில தாங்க ஒரு படத்தோட தலையெழுத்தே இருக்கு. அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும்தான் படம் தியேட்டருக்கு வரும். இல்லனா நீங்க எத்தனை கோடி செலவு பண்ணியிருந்தாலும் அந்த படம் பெட்டிக்குள்ள தான் தூங்கணும். சரி, இந்த போர்டு என்ன பண்ணும்னா படங்களுக்கு ரேட்டிங் கொடுப்பாங்க. மொத்தம் 4 வகை இருக்கு. யூ சர்டிஃபிகேட்னா யார் வேணும்னாலும் பார்க்கலான்னு அர்த்தம். U/Aனா 12 வயசுக்கு குறைவானவங்க பெற்றோரோட பார்க்கலாம். A சர்டிஃபிகேட்னா அடல்ட்ஸ் ஓன்லி. அப்புறம் Sன்னு ஒன்னு இருக்கு, அது மருத்துவர்கள் மாதிரி ஸ்பெஷல் ஆடியன்ஸ்க்காக மட்டும். ஓகே, இப்போ சென்சார் போர்ட் சிஸ்டம் பத்தி நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இப்போ வாங்க நம்ம கதைக்கு வருவோம். ஜனநாயகன் விஷயத்துல சரியா என்னதான் நடந்தது? இந்த டைம்லைனை பாருங்க. டிசம்பர் 18ஆம் தேதி படம் சென்சாருக்கு போகுது. எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. கமிட்டி சில சீன்களை மட்டும் மாத்த சொல்லி U/A சர்டிஃபிகேட் கொடுக்க ஓகே சொல்றாங்க. படக்குழுவும் அவங்க சொன்ன எல்லா மாற்றங்களையும் வேகமா பண்ணி முடிச்சிடுறாங்க. அப்போதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. சர்டிஃபிகேட் கைக்கு வரும்னு பார்த்தா அதுக்கு பதிலா படத்தை மறுபடியும் ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லி ரிவைசிங் கமிட்டி காம்பிட்டாங்க. இங்கதான் மொத்த பிரச்சனையும் ஆரம்பிக்குது. எல்லாம் நல்லபடியா முடிஞ்ச மாதிரி தெரிஞ்சப்போ எதுக்காக கடைசி நிமிஷத்துல இந்த திடீர் திருப்பம்? எதை இந்த தாமதத்துக்கு உண்மையான காரணம்? இந்த மொத்த தாமதத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? வெளியில இருந்து ஏதோ பெரிய அழுத்தம் வந்திருக்கும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை அதில்ல. நம்பவே முடியாத விஷயம் என்னன்னா, இதுக்கு காரணம் சென்சார் கமிட்டிக்குள்ளேயே இருந்த ஒருத்தர் கொடுத்த ஒரே ஒரு புகார். ஆமாங்க, ஒரே ஒரு புகார் தான் இந்த மொத்த ப்ராசஸையும் நிறுத்தி வச்சிருக்கு. சரி, அந்த புகார்ல அப்படி என்னதான் சொல்லியிருந்தாங்க? 2 முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஒன்னு, படத்துல வர்ற சில காட்சிகள் மத உணர்வுகளை புண்படுத்த வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, ராணுவம் சம்பந்தப்பட்ட காட்சிகள் இருக்கிறதால பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் கிட்ட காட்டி அவங்க கருத்தை கேட்கணும். இந்த 2 காரணங்களால தான் போர்ட் சேர்மன் இதை சீரியஸா எடுத்துக்கிட்டு படத்தை அடுத்த கட்ட ஆய்வுக்கு அனுப்ப முடிவு பண்ணிருக்கா. இந்த இழுபறியால படத்தோட தயாரிப்பாளர்களுக்கு பொறுமை போயிடுச்சு. ரிலீஸ் தேதியும் நெருங்கிக்கிட்டே இருக்கிறதால அவங்க வேற வழி இல்லாம இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு நஷ்டம். அதனால இந்த சட்ட போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, ஒரு சர்டிஃபிகேட் லேட் ஆனதால என்னென்ன பாதிப்புகள் வந்திருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இது வெறும் தயாரிப்பாளர்களை மட்டும் பாதிக்கிற விஷயம் கிடையாது. இதோட தாக்கம் ரொம்ப பெருசு. முதல்ல தமிழ்நாட்டுல தியேட்டர்கள்ல அட்வான்ஸ் புக்கிங் ஆரம்பிக்க இருந்த நேரத்துல அது நிறுத்தப்பட்டுடுச்சு. டிக்கெட்டுக்காக காத்திருந்த ரசிகர்கள், தியேட்டர் உரிமையாளர்கள்னு எல்லோருமே பயங்கர ஏமாற்றத்துல இருக்காங்க. இது நேரடியான ஒரு பெரிய நிதி இழப்பு. இந்த பாதிப்பு நம்ம ஊரோட மட்டும் நிக்கல. வெளிநாடுகள்ல படத்தை ரிலீஸ் பண்ண இருந்த எல்லா பிளானும் இப்ப நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இங்கேயே படத்துக்கு இன்னும் அனுமதி கிடைக்கல. அப்ப எப்படி வெளிநாட்டுல ரிலீஸ் பண்ண முடியும் இல்லையா? கடைசியா ஜான்வரி 9, 2026க்கு ரிலீஸ் ஆகும்னு அறிவிக்கப்பட்ட படம் இப்போ தேதி குறிப்பிடாம தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இதுதான் இந்த முழு பிரச்சனையோட மோசமான விளைவு. நாம எதிர்பார்த்த மாதிரியே இந்த விஷயம் இப்போ ஒரு அரசியல் விவாதமாகவும் மாறியிருக்கு. படத்தோட ஹீரோ சமீபத்துல அரசியலுக்கு வந்ததுனால சில அரசியல் தலைவர்கள், மத்திய அரசும் சென்சார் போர்டும் வேணும்னே உள்நோக்கத்தோட இந்த மாதிரி பண்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஓகே, இந்த ஒரு படத்தோட பிரச்சனையை தாண்டி இந்த ஒரு சம்பவம் ஒட்டுமொத்தமா சென்சார் போர்டோட பவர் பத்தி நமக்கு என்ன சொல்லுதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஒரு கேஸை வச்சே சென்சார் போர்டுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவங்களால ஒரு படத்தை ரிவ்யூ பண்ண முடியும், அதுல இருக்கிற காட்சிகளை நீக்க சொல்ல முடியும், படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்ப முடியும். ஏன் ஆரம்பத்துல ஓகே சொன்னதுக்கு அப்புறம் கூட இறுதிச் சான்றிதழை கொடுக்காம தாமதப்படுத்த முடியும். இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, சென்சார் போர்டுங்கிறது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இருக்கிற அமைப்பு கிடையாது. ஒரு படத்தோட தலைவிதியே மாத்தி எழுதக்கூடிய சட்டப்பூர்வமான அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கு. அதனால சர்ச்சைக்குரிய கதைகளை வச்சு படம் எடுக்கும்போது இந்த சென்சார் பயணம் எப்பவுமே ஒரு நிச்சயமற்ற பயணமா தான் இருக்கும். கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த அலசல முடிக்கலாம்.
தணிக்கைங்கிறது ஒரு படத்துக்கு வேகமா சர்டிபிகேட் கொடுக்கற ஒரு நிர்வாக வேலையா மட்டும் இருக்கணுமா, இல்ல இது மாதிரி உணர்வுபூர்வமான விஷயங்களை அலசி ஆராய உங்க கூடுதல் நேரம் எடுத்துக்கிறது அவசியமா? கருத்து சுதந்திரத்துக்கும் சமூக பொறுப்புக்கும் நடுவுல நடக்கிற இந்த விவாதத்துல உங்களோட கருத்து என்ன? யோசிச்சு பாருங்க.